விஷயம் மட்டும் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு என்பது நாம் தங்கும் இடம் மட்டும் இல்லை, அது நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் தாண்டிய ஒரு கனவு. ஆனா சரியான தகவல் இல்லாம ஹோம் லோன் எடுத்தா அந்த கனவே ஒரு பெரிய நிதிச்சுமையா மாறிடும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில நம்ம பார்க்க போறோம். மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் அல்லது அதற்கும் குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்குமா? பேங்க் அக்கவுண்ட்ல சேலரி வாங்காம கையில கேஷ் சேலரி வாங்குறவங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்குமா? எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? எந்த பேங்க் அல்லது என்பிஎஃப்சி இதுக்கு சரியான தீர்வா இருக்கும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். பர்சனல் லோனுக்கும் ஹவுசிங் லோனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெட் சேலரியை பேஸ் பண்ணி தான் எலிஜிபிலிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது பிஎஃப், இஎஸ்ஐ போன்ற எல்லா டிடக்ஷன்ஸையும் கழிச்ச பிறகு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல மாசம் எவ்வளவு சேலரி கிரெடிட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் லோன் அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஆனா ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பேங்க் மற்றும் என்பிஎஃப்சி உங்களுடைய கிராஸ் சேலரி அடிப்படையா வச்சு தான் எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய கிராஸ் சேலரி மாசம் 20,000 ரூபாய் அப்படின்னா அதன் சுமார் 50%, அதாவது 10,000 வரைக்கும் இஎம்ஐ செலுத்தும் திறன் இருக்குது அப்படின்றத கணக்கிடுவாங்க. தற்போது ஹவுசிங் லோனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பொதுவா 7.10 இருந்து 13% வரைக்கும் இருக்கு. ஒரு உதாரணமா 10 வருஷத்துக்கு நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா சுமார் 8.5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். இதுவே நீங்க 15 வருஷமா லோனை வந்து எடுத்தீங்க அப்படின்னா சுமார் 11 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். 20 வருஷமா உங்களுடைய லோன் கால அளவை நீங்க நிர்ணயிச்சீங்க அப்படின்னா சுமார் 12.5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். அதாவது பொதுவா லோன் டெனர் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய ஹவுசிங் லோனுடைய எலிஜிபிலிட்டியும் அதிகமாகும். மொத்தத்துல தனிப்பட்ட முறையில உங்க மாத கிராஸ் சேலரி 20,000 ரூபாய் அப்படின்னா பேங்கின் கண்டிஷன்ஸ் மற்றும் கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து சுமார் 8.5 லட்ச ரூபாயில இருந்து 12.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஹவுசிங் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு லோன் அமௌண்ட் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஆப்ஷனும் இருக்கு, அதுதான் கோஅப்ளிகன்ட் ஆப்ஷன். ஹவுசிங் லோன்ல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய சேலரி மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்பவுஸ், ஃபாதர் அல்லது மதர் அவங்களுடைய இன்கமையும் சேர்த்து நம்மளால ஹவுசிங் லோன் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். அதாவது அவங்கள கோஅப்ளிகண்டா சேர்த்து 2 பேருடைய இன்கமையும் கம்பைன் பண்ணி லோன் எலிஜிபிலிட்டி கால்குலேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய சேலரி அடிப்படையில் ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் தான் லோன் எலிஜிபிலிட்டி வருது அப்படின்னா அவங்களுடைய சேலரி இன்கம் பேஸ் பண்ணி அடிஷனலா ஒரு 8 to 10 லட்ச ரூபா நம்ம பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு 20 லட்ச ரூபா லோன் தேவைப்பட்டா உங்களுடைய ஸ்பவுஸ் அல்லது பேரண்ட்ஸை கோஅப்ளிகண்டா சேர்த்து அவங்களுடைய இன்கம் உடைய லோன் எலிஜிபிலிட்டியும் சேர்த்து கால்குலேட் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னா கோஅப்ளிகன்ட் ஆப்ஷனை கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அடுத்த முக்கியமான கேள்வி, பேங்க் அக்கவுண்ட்ல சேலரி கிரெடிட் ஆகாம டைரக்டா கையில கேஷா சேலரி வாங்குறவங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கலாம். ஆனா அது முழுவதும் அந்த பேங்க் அல்லது என்பிஎஃப்சியின் பாலிசியை பொறுத்து மாறுபடும். பொதுவா பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை செய்யற நிறுவனம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. மேலும் சேலரி வந்து உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல தான் கிரெடிட் ஆகணும், அந்த மாதிரியான பர்டன்ஸ் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனா பல என்பிஎஃப்சிக்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பிளெக்சிபிளா இருப்பாங்க. அதனால ஹேண்ட் கேஷா நீங்க சேலரி வாங்கினாலும் பெரும்பாலும் என்பிஎஃப்சிகள் மூலமா லோன், ஹவுசிங் லோன் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு ரெப்கோ ஹோம் பினான்ஸ் போன்ற நிறுவனங்கள் கேஷ் சேலரி வாங்குறவங்களுக்கு ஹோம் லோன்ஸ் வந்து ஈஸியா வழங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா 10 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு சில ஹோம் லோன் கேஸ்க்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமலும் பரிசீலனை செய்யக்கூடிய திட்டங்கள் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இன்கம் ப்ரூஃப் இல்லை என்றாலே லோன் கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவங்க முக்கியமா உங்களுடைய சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, உங்களுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் அல்லது இஎம்ஐ ரீபேமெண்ட் ஹிஸ்டரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஓவராலா கிரெடிட் ப்ரொஃபைல் அவங்களுக்கு திருப்திகரமா இருக்குதா என்பதை முழுமையாக மதிப்பீடு செஞ்ச பிறகுதான் லோன் அப்ரூவல் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதனால கேஷ் சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் ஹவுசிங் லோன் கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேணாம். சரியான பேங்க் அல்லது என்பிஎஃப்சி தேர்வு செய்து நல்ல கிரெடிட் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணினா ஹோம் லோன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஹவுசிங் லோனுக்கு அப்ளை செய்ய போறதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ண போற பேங்கோ அல்லது என்பிஎஃப்சியோ ஆர்பிஐல முறையா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனமா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ப்ராசஸிங் சார்ஜஸ் என்ன, ஃபோர்க்ளோசர் அல்லது க்ளோசிங் சார்ஜஸ் இருக்கா, வேற ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா என்பதை ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்த்து கொள்ளுங்க.
பண்ணுங்க. ஏன்னா வீடு என்பது செங்கல் சிமெண்ட் மட்டும் கிடையாது, உங்க அடுத்த தலைமுறைக்கான ஒரு கனவு. ஆனா ஹோம் லோன்ல ஒரு சின்ன தவறு பண்ணினா அந்த கனவே நிதிச்சுமையா மாறிடும். அதனால கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஹவுசிங் லோன் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய எக்ஸாக்ட் எலிஜிபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்றது, சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, ப்ராசஸிங் சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ், சப்சிடி பெனிஃபிட்ஸ் போன்ற அனைத்து விஷயங்களையும் அடுத்த வீடியோல விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதே மாதிரி ஹோம் லோன் தேவைப்படுற உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பேங்கிங் மற்றும் பினான்சியல் அவேர்னஸ் தகவல்களை தொடர்ந்து பெறறதுக்கு நம்மளுடைய சேனல் ஈஸி பினான்சியல் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.